மழையா இருக்கிற ஒரு நாட்டில் அதிகமாக பாம்புகள் ஊர்வலம் அதிகமாக இருக்கும். சரி, இந்தியாவில் கிட்டத்தட்ட 2800 வகையான பாம்புகள் இருக்கு. ஆனால் நம்ம பகுதியில் நம்ம பார்த்து எத்தனை வெறும் 19 பாம்பு தான். இந்த 19 பாம்புல 4 பாம்பு தான் நம்மளுக்கு விஷம். மீது இருக்கிற 15 பாம்புகள் எந்த விதத்தில் நம்ம கொள்ள முடியாது. ஆனாலும் அந்த பாம்புகள் செய்யறோம். ஏன் நிறைய எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து அந்த ரிசர்ச்சில் நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வந்து 6 வருஷம் நாங்கள் வந்து அந்த ப்ராக்டிக்கலாக நிறையா நாங்கள் கண்டறிஞ்சோம். உண்மையிலே விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சு இறக்குறாங்க. அதே பாம்புகள் கடிச்சு இறக்காத நம்ம வந்து தெளிவாக தகவலை தெரிவிச்ச ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் கண்கூடாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்போ சேருவராயன் மலை, கல்வராயன் மலை என்ற கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது. அதுக்கடுத்து வேலூரில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை, வேலூரில் ஏலகிரி, அதுக்கடுத்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சேஷாசலம் காடுன்னு சொல்லுவாங்க, நம்ம வெங்கடாச்சலபதி கோயில். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே போயிட்டு மகேந்திரகிரிகளை முடிச்சிடும். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இந்த பெங்காலுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் சோழமண்டல கடற்கரை சூழலமண்டல பகுதி. இங்கே இருக்கிற தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதுதான் நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீஷீஸ். அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய காடுகளுக்கு பசுமை மாறா உலர் வெப்பமண்டல காடுகள், டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பேசுறது. கிட்டத்தட்ட இந்த காடுகளில் இந்த பகுதிகளில் 1100 வகையான ஸ்பீஷஸ் 100 தாவரங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 தாவரங்கள் இன்றளவும் மருத்துவத்துக்கு நம்ம முன்னோர்கள் எல்லா ஊர்லையும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் ஒரு செய்தி, இதுக்குள்ள நாங்கள் பாம்பு ஆராய்ச்சி சொன்னோம் இல்லையா, இந்த பாம்புகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பேர் பட்டியலிட்டு கேட்போம். இங்கே எல்லா ஊர்லேயும் பேர் கேட்போம். எத்தனை பாம்புகள் பேர் சொன்னாங்க தெரியுமா? 480 பேர் சொன்னாங்க. பாம்புடைய பேர் மட்டுமே எத்தனை பேர்? 480 பேர். சரி, 480 ஸ்பீஷஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எத்தனை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 480 பேர் தூத்துக்குடியில இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஆந்திரா மக்களையும் சந்திச்சோம். அதில் நிறைய சுய உதவி குழுக்கள் அல்லது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பணித்தள பொறுப்பில் வேலை செய்யறவங்க. ஏன்னா எல்லா கிரவுண்ட் நாலேஜ், அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற தகவல் யாருக்கு தெரியும்னா உண்மையில அந்த பகுதியில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரியுது உங்களுக்கு? மற்றவர்களுக்கு தெரிவித்தாலும் அவங்களுக்கு நிறைய தெரியும். இயற்கை சம்மந்தப்பட்டது, சூழல் சம்மந்தப்பட்டது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் சம்மந்தப்பட்டு, பூச்சிகள் சம்மந்தப்பட்டு யாருக்கு தெரியும்னா அவங்க தான் தெரியும். அவங்க தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டி. அவங்ககிட்ட தான் நாங்கள் போகிறோம். அவங்க காட்டு உள்ள பயணம் போகிறோம்னா யாரை கூப்பிட்டு போகிறோம்னா அந்த மாதிரி ஆள் தான் கொடுப்போம். இன்னும் அவங்களோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஃபுட் செயின் வந்து நல்லா தெரியும், உணவு சங்கிலி நல்லா தெரியும். உணவு சங்கிலி தெரியாத ஒரு விலங்கு சந்திக்க முடியாது. உணவு சங்கிலி தெரியாத ஒரு விலங்கு சந்திக்க முடியாது. ஒரு தாவரத்தை நம்ம பண்ண முடியாது. வச்சுக்கலாம். எங்கே நம்ம எந்த இடத்துல பாலூட்டினங்கள் வாழுது அந்த இடத்துல தாவரங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி புரிதவங்களுக்கு. அப்போ அந்த என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல போயிட்டு நம்ம கணக்கிட்டோம்னா நிறைய ஸ்பீஷஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ உணவு சங்கிலி ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வு பயணத்தில் நம்ம ஒரு வழிகாட்டியாருன்னா உணவு சங்கிலி வழினா நம்ம மனிதனே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் எந்த பழம் சாப்பிடலான்னு யாரும் இல்லை. ஒரு அணில் பால் ஊட்டி சாப்பிட்டா அந்த பழத்தை சாப்பிடலாம். ஒரு குரங்கு சாப்பிட்டா அந்த பழத்தை சாப்பிடலாம். வேற ஒரு நம்ம பாலூட்டிகள் இல்லாத இன்னொரு உயிரினை சாப்பிடுதுன்னா மிக கவனமாக இருந்ததுங்க. அந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க. அந்த பழம் வந்து நம்மளுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதத்துலையும் வழிகாட்டியாரு நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகள் தான். இப்போதைக்கு யார் அதை தெளிவாக தெரிஞ்சால் அந்த குச்சியை தெரிஞ்சால்தான் நம்மளுக்கு வழிகாட்டி. இப்போ நம்ம அந்த பாதுகாப்பு